அடுத்தபடியாக நமக்கு பழந்தக்க ராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண். இதில் சுத்த சாவேரி என்கின்ற ராகத்திலே அமைந்த ஒரு பதிகம், மிக அற்புதமான பதிகம். நிறைய பதியங்கள் இருக்கு. இந்த பதியத்தை இந்த இல்லத்துல நாம விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நமக்கு ஒரு குடும்பம் என்று அமைந்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பணிகளும் நமக்கு செம்மையுடன் நடக்க வேண்டும். அதுக்கு நமக்கு நன்மையை பயனா இருந்தால் நல்ல பணிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். தீவினை பயன்கள் ஏதாவது நம்மை தாக்குகின்றது என்று சொன்னால் நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு அந்த துன்பத்தினுடைய பயனை அனுபவிக்க வேண்டி வரும். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், நாம முன்னாடி செய்த அந்த வினை, அந்த வினையை தான் இறைவன் தகுந்த நேரத்தில் நமக்கு ஊட்டுறான். அது நமக்கு யாருக்கும் தெரியறதில்லை. உடனே நமக்கு துன்பம் வந்துவிட்டா சாமியை திட்டுறோம். இது எப்படியாவது போக வைன்னு கோயிலுக்கு போய் சாமியை வேண்டி போகுது. நமக்கு ஒரு இன்பம் வருதுன்னா நாம எத்தனை முறை கோயிலுக்கு போவோம்னு தெரியாது. ஆனா இந்த இரண்டுக்கும் என்ன காரணம் என்று அருளாளர்கள் ஆராய்ந்து அதற்கு நாம் செய்த முன் வினையே காரணம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. சரி, இந்த வினை பயனை நாம நீக்கிக் கொள்ள வேண்டும்னா இதுக்கு என்ன உபாயம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாவுக்கரசர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் இந்த முதல் திருமுறையில ஒரு அற்புதமான பதியத்தை நமக்கு காட்டுகிறார். கரவீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். இதெல்லாம் எங்க சரி, ஏதோ பேர் சொல்றீங்க, இதெல்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. திருவாரூருக்கு அருகாமையிலே ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலமானது இருக்கிறது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கரவீரநாதர் என்று பெயர். திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு வர வந்த உடனே இரவு நேரம் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஒரு திருக்கோயிலுக்கு போனா கோயில் மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா போப்பா வீட்டுக்கு போலாம், அப்படியே எப்பயாவது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனா திருஞான சம்பந்த பெருமான் அங்கே தங்குகிறார். தங்கி அந்த பெருமானை வழிபாடு செய்கிறார். அப்படி தங்கி வழிபாடு செய்ததுனால அவர் சொல்றாரு, 2வது பாடல்ல பாட போகிறேன், அந்த திருக்கோயிலை யாரெல்லாம் தங்கி இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த முன்வினை பயனாக கிடைக்கக்கூடிய அந்த வினை தங்கவே தங்காது அப்படின்னு பாருங்க. தங்குமோ வினை அப்படின்னு பாருங்க. மிக அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். இந்த இல்லத்திலே அவரவர் செய்த அந்த வினை பயனானது அவர்களை வந்து தாக்கி துன்பம் நேராதபடிக்கு இறைவன் காத்தருட வேண்டும் என்பதற்காக இப்ப அந்த முழு பதியத்தையும் நாம் ஒரு பாட்டு 4 வரி 8 வரி பாடினால்தான் சாமி அருள் கொடுக்க மாட்டார்.